அடுத்து நம்ம என்ன நட்சத்திரத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா உத்திராடம் அப்படின்ற நட்சத்திரத்தை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோம். இந்த பக்கம் தனுசுல கொஞ்சமும் இந்த பக்கம் மகரத்துல கொஞ்சமும் அப்படியே எட்டி பார்த்து ரிங்கா ரோசஸ் ஆடிட்டு இருக்கக்கூடிய சூரியனின் ஆகச் சிறந்த ஆளுமையை தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் தான். ஓகே, உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முருகன் கோவில் என்னவாக இருக்கும்? ஏன் அங்க போய் நான் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, சூரியன் அப்படின்னாலே பல விஷயத்துக்கு காரகத்தான். நான் சொல்லி கேட்பேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா மெடிக்கல். நோய் தீர்ப்பவன் யாரு அப்படின்னா சூரியன் தான். சூரியன் மகாவிஷ்ணுவின் சொரூபமாக கூட கருதப்படுகிறார் இல்லையா? நோய் தீர்ப்பவன் சூரியன். நிறைய வந்து சூரியன் நல்லா இருந்தால் தான் அவங்க வந்து டாக்டராகவும், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா தான் டாக்டருக்கான ஒரு அமைப்பே வரும் அந்த குடும்பத்தில். நிறைய நீங்க பிசினஸ் பண்ணணும், தலைமைத்துவம் வேண்டும், நோய் பிணியிலிருந்து தீர வேண்டும், எல்லாமே அதுக்கு சூரியன் தான் வந்து காரணமாகவும் முதலாகவும் அமைகிறான். அப்ப இந்த சூரியனுடைய ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த கோவிலில் போய் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், சரி நான் க்ளூ கொடுக்குறேன், ரொம்ப ஈஸி. எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது யாரு? அரசியல்வாதி. எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது யாரு? பிசினஸ் மேன். எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது யாரு? கவர்மெண்ட் சர்வீஸ். எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கிறது யாரு? டாக்டர்ஸ். அப்ப எப்பயுமே பிஸியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போனாதானே நம்மளும் அந்த மாதிரிலாம் இயங்க முடியும். அப்ப சென்னையில பிஸியா இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துலதான் இந்த கோவில் இருக்கு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? பார்க்கவே அவ்வளவு அழகா இருப்பாருங்க. அப்படியே குனிஞ்சு பார்க்கணும் அவரை. இவ்வளவுதான் முருகன். நம்ம 7 அடி முருகனும் மெட்ராஸ்ல சென்னை கிட்ட தான் இருக்காரு. இந்த இவ்வளவு 1/2 அடி முருகனும் இங்கதான் இருக்காரு. தெரிஞ்சிருச்சா? வள்ளலாரால் பாடப்பட்ட, வள்ளலாரால் ஆட்கொள்ளப்பட்ட முருகன் இங்கதான் இருக்காரு. கண்டுபிடிச்சிட்டீங்களா? குமரகுருபர் பாடின ஒரு தலம், சிதம்பர சுவாமிகள் வந்த ஒரு இடம், நிறைய இந்த காலத்து பாம்பன் சுவாமிகளால் பாடப்பட்ட ஒரு தலம், நிறைய 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 இருக்கக்கூடிய, இன்றும் அருள் சுரந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்ம நிம்மதியை தரக்கூடிய, இவ்வளோ கூட்ட நெரிசல்லையும் இவ்வளோ டிராஃபிக் ஜாம்லையும் சத்தமே வராம உள்ளுக்குள்ள அப்படியே மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு தலம் ஒன்று உண்டெனில் அது வேற எதுவும் கிடையாது, பாரிஸ்ல இருக்கக்கூடிய கந்தக்கோட்டை முருகன் தான். இந்த முத்து வேளாண் தான், வேற யாரும் இல்லை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய ஒரு கோவில் இந்த கோவில் தான். ஏன் அப்படின்னு அந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இங்க இருக்கக்கூடிய அந்த பொய்கையில உங்களுக்கு ரொம்ப நோய் முடியல அப்படின்னா வெள்ளத்தை கரைச்சி விடக்கூடிய ஒரு நேர்த்திக்கடன் வழக்கம் இன்றும் உண்டு. தினம் 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 கோ பூஜை நடக்கக்கூடிய ஒரு தலம் முருகன் கோவில்ல. கோ பூஜையா? ஆமா. இதெல்லாம் என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் பீஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி நிறைய வருது உள்ள. இந்த கோவிலோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மூர்த்தி இவ்வளவுதாங்க இருப்பாரு, ஆனா கீர்த்தி பெருசுங்க.